அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு காலம் முழுவதும் மாறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கடகராசினருக்கு 13/11/2024 முதல் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகராசினியர்களுக்கு இந்த புதனுடைய வக்ரத்தின் காரணமாக ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், விருச்சிகத்தில் புதன் வக்ரம் பெற்றும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள் ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கடகராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன, திருமண தடை நீங்க, புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க, கடன் தொல்லை நீங்க என இது மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் பயோல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது புதன் பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். 3ஆம் இடத்தில் கேது பகவான் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி தரும் பொறுப்பில் இருக்கிறாருங்க. சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பண தேவைகள் பூர்த்தியாகுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மருத்துவ செலவு குறையுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுங்க. திருமணமான பெண்கள் கருத்தரிக்கும் கிரக அமைப்புகள் உண்டு. வெளிநாட்டு உறவுகளும் அதன் மூலம் ஆதாயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பாக இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் வக்ரம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில் ஒரு பெரும் விரயம் ஏற்படக்கூடுங்க. எனவே கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை தீவிரமாக பேசி முடிக்கலாங்க. இதன் மூலம் வீண் விரயங்கள் சுப விரயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குறிப்பா மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட தூரத்தில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. உடன்பிறப்புகள் வழியில் ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. உத்தியோக மாற்றம் உறுதியாகலாங்க. வழக்குகள்ல வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் உள்ள குருவும் வக்ரம் பெறுகிறார். அதே போல சனி வக்ர நிவர்த்தி ஆவதால் அஷ்டமத்து சனி வலுவடையுதுங்க. எனவே வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்குங்க. உங்களுடைய சேமிப்புகள் கரையலாங்க. யார் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்பட முடியாது. உத்தியோகத்திலும் தொழிலிலும் புதிய திருப்பங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்கள் தங்களை விட்டு விலகாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல புதிய முயற்சிகள்ல தாமதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள் அவசரப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் காரியங்களை பொறுமையாக செய்து முடிப்பது சாமர்த்தியத்தை எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் சொத்து விற்பனை மூலம் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சுமூகமாக பேசி முடிப்பது நல்லதுங்க. சொந்தங்களை அனுசரித்து செல்லுங்க. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அதே போல உறவினர்களுடன் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. முடியாத பட்சத்தில் பொறுமை காப்பது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிறரை நம்பி எடுத்த முயற்சிகள்ல ஏமாற்றங்களையே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். இப்போது சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் அஷ்டமத்து சனியினுடைய வலிமை கூடுதலாக இருக்குதுங்க. எனவே அனைத்து வழிகளிலும் மிகவும் கவனமாக
கவனமாக இருக்க வேண்டுங்க. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரித்து மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க. இடமாற்றம் இனிமை தருவதாக அமையாது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் ஏற்படலாங்க. பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. இருந்தாலும் கூட காரணமே இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 11ஆம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வாருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளை காரணமே இல்லாமல் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி தடுத்து வந்த நிலையில் தனுசு சஞ்சரிக்கும் சுக்கிரன் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய இருக்கிறார். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் அதிகரிக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் அவருக்கு 9ஆம் அதிபதியாக விளங்குவதால் ஒரு சில சமயங்களில் தடைகளும் தாமதங்களும் வந்து சேருங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவடைவதில் இழுபறி நிலை காணப்படும். தொழிலில் உத்தியோகத்தில் திடீரென பிரச்சனைகள் தலை தூக்குங்க. உயரதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க மறுப்பாங்க. அதே போல் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையாதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது யாரையும் எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்க வேண்டாங்க. அதே போல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. இளைஞர்களுக்கு அதிக முயற்சியில் வாய்ப்புகள் கிடைக்க பெறுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவைங்க. பெண்மணிகளின் தங்களுடைய குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். விரயங்கள் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. நீண்ட தூர வேலை மாற்றங்கள் அல்லது பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசியில் செவ்வாய் இருப்பதாலும் அவர் நீச்ச நிலையில் இருப்பதாகவும் எல்லாவற்றையும் கவனமாக செய்ய வேண்டுங்க. 4ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் வீண் வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கொண்டு சிரமப்பட வேண்டாங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கணவன் மனைவி உறவுகள்ல கருத்து வேற்றுமை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி இருப்பதால் யாரிடமும் முரண்பாடு கொண்டு பிரச்சனைகளை வரைவளைத்துக் கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி நடப்பதால் சனிக்கிழமை தோறும் நவகிரக சன்னதி உள்ள கோவிலுக்கு சென்று வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.